இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உபத்திரவப்படுகிறவனுக்கு இளைப்பாறுதல். உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல, அவர் அருவருக்கிற தேவன் அல்ல, உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன். நீங்க ஒருவேளை எந்த ஒரு காரியத்துல உபத்திரப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன். ஆபிரகாமுடைய மடியில இந்த லாசரு தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். ஐஸ்வர்யவன் பாதாளத்துல கடந்து கஷ்டப்பட்டு சொல்றான், ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு வேணும்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான்? நீ பூமியில இருக்கும்போது நன்மை அனுபவிச்ச, என் பிள்ளை உபத்திரவப்பட்டா, என் பிள்ளை வேதனைப்பட்டா, என் பிள்ளை நெருக்கப்பட்டா, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா, சரீரம் முழுவதும் வியாதியோடு கூட வேதனைப்பட்டா. அதனால இன்னைக்கு என் பிள்ளை தேற்றப்படுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ உபத்திரவப்படலாம், இன்னைக்கு நீ நெருக்கப்படலாம், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளைப்பாறுதலில் நீ தேற்றப்படுவாய், நீ ஆற்றப்படுவாய்.